நமக்கு பாருங்க மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதற்குள்ளேதான் நமக்கு தேவையான சுகம், வெற்றி, ஐஸ்வர்யம், உயர்வு, நீடியாயில், சமாதானம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. எதற்குள்ளே? யெகோவா ஈரேயை குறித்த ஞான வெளிப்படுத்தல், ஞான அறிவுக்குள்ளேதான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எனவே யெகோவா ஈரே குறித்த வெளிப்பாடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக 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 எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வலிக்க ஆரம்பிக்கும். எனவேதான் தேவனை குறித்த ஞான அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. வாசிப்போ 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. தேவன் எதை விரும்புகிறாரு? முதல்ல நீங்க தேவன் எதை விரும்புகிறார்ன்றதை புரிந்து கொள்ளணும். நீ கிறிஸ்தவ விசுவாசிகள் கவனிக்கிறதே கிடையாது. கண்ணை மூடி பாருங்க, லவ 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 லவன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன செஞ்சிருது? ஜபத்தை அடிச்சு முடிச்சிருது. இந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் போனா பாருங்க, புஸ்தகத்தை அடிச்சு தள்ளும் பாருங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு இங்க பேப்பர் உள்ள விட்டா அந்த புஸ்தகம் வெளியில வச்சு கட்டாயி வெளியில வந்துடும். இப்போ இந்த மாடர்ன் ரைஸ் மில் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல பாருங்க நெல்லை போட்டு அவிச்சுட்டு கிட போனாங்க. அவிச்சு அதை காய போட்டு அப்புறம் 3 நாள் காய போட்டு அப்புறம் ரைஸ் மில்ல எல்லாத்தையும் உலக்கையில போட்டு குத்தி அதை எடுத்து அப்புறம் என்ன செய்யணும்? பொட்டச்சு எடுத்து அப்புறம் ஜோராய் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. மாடர்ன் ரைஸ் மில் வந்துருச்சு. அரிசி இங்கிட்டு கொட்டுனா மன்னிக்கவும், நெல்லை இந்த சைடு கொட்டுனா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருது வெளியில. அதனாலதான் சீக்கிரம் அரிசியெல்லாம் குழஞ்சு போயிருது. வீட்டில் கேட்டால் வேக்காடு சரியில்லைன்னு சொல்றாங்க. இங்க நெல்லை கொட்டுறாங்க, அடுத்த செகண்ட்ல அதே என்ன செய்யுது? வேக வைக்குது, அதே காய வைக்குது, அதே அரைக்குது, அதே அரிசி உண்மையில வெளியே தள்ளுது, எல்லாம் தனித்தனியே பிரிஞ்சு வந்துடுது. அருமையானவர்களே, கவனியுங்கள். அவசரமா பாருங்க, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறது. இன்னைக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும்ன்றத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி டப்ப 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 ஜெபம் பண்ணிட்டு தோத்துறோம் ஆமே அப்படின்னு போயிடுது. கர்த்தர் எதை விரும்புறாரு என்பதை கவனிக்கிறது கிடையவே. கர்த்தர் எதை விரும்புறாருன்ற கவனிச்சு அதுக்கு ஏற்றாற் போல என்ன செய்யணும்? அப்படியே இணைந்து செல்லணும். இங்கே இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், 1, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனுஷனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2ஆவதாக, ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? 2 காரியங்கள். 1, ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவன் எதுக்குள்ள வரணும்? சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும். ஒரு குழந்தை பிறகுது, பிறந்த உடனேயே வேகமா யாரும் மட்டன் பிரியாணி கொடுக்கறது கிடையாது. அப்படித்தானே? என்ன ஒன்றும் தெரியாம இருக்கீங்க? மட்டன் பிரியாணி வேகமா ஒன்று கொடுப்பீங்களா? அதுக்கு தேவை தாய்ப்பால். அதனாலதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, கலப்பிடம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள்? வாஞ்சையாயிருங்கள். என்ன செய்யுங்கள்? வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். அப்ப ஒரு மனுஷன் முதலாவது ரட்சிக்கப்படணும், அதை கர்த்தர் விரும்புறாரு. 2ஆவது, ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஞானப்பாலை குடிக்கணும். திருவசனமாகிய ஞானப்பாலை செய்யணும், குடிக்கணும். சபைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளைகளிலே சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும், சத்தியத்தின் மேல பசியா இருக்கணும், சத்தியத்துக்காக வாயான்னு திறக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஆட்கள் வாயை திறக்கிறதே கிடையாது, வாயை மூடிடுறது. வசனத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு மட்டும் வாயை லவலவலவன்னு திறக்கிறது. பார்த்துருக்கிறீங்களா? ஜெபம் பண்றதுக்கு வாயை திறக்கிறது, ஆனா வசனமாகிய தண்ணீரை குடிக்கிறதுக்கு, வசனமாகிய ஞானப்பாலை குடிக்கிறதுக்கு வாயை திறக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்றான், அவைகள் கிடைத்த உடனே என்னுடைய வாய் ஆவென்று நான் என்ன செய்கிறேன்? திறக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் உடனடியாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப முதல் படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இப்ப 2வது படி என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவை
அடைய வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு என்ன செய்யப்படல, ஆசீர்வதிக்கப்படல. உயர வேண்டிய அளவுக்கு உயரல, செழிக்க வேண்டிய அளவுக்கு செழிக்கல, வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு என்ன செய்யறவங்க வெற்றி பெறல. தேவன் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அனுபவிக்காமல் அவர்கள் செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஏன் அனுபவிக்க முடியல? சத்தியத்தை குறித்த அறிவு, தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யல அவங்க வளர. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனா சத்தியத்தை குறித்த மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் சத்தியத்தை குறித்த என்ன பாஸ்டர் சபை உபதேசத்தை குறித்த அறிவுன்றீங்க ஒண்ணு, அவர் சத்தியத்தை குறித்த அறிவுன்னு சொல்றீங்க. எனக்கு சபைக்கு உபதேசம் இருக்குது, பேசிக்கிடுவாங்க. உங்க சபையில என்ன உபதேசம், உங்க சபையில என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. கிறிஸ்தவங்களை சந்திச்சா நம்ம சபை உபதேசத்துக்கு எதிராக அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரியா, முதல்ல அவர் பாஸ்டர் வந்து தூக்கு, முதல்ல அவர் பாஸ்டருக்கே லாயக்கு இல்லை. ஏன்னா நம்ம சபை உபதேசத்துக்கு என்ன செஞ்சாரு, மாறா பிரசங்கம் பண்ணிட்டாரு. இவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணியா, வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் தூக்கி போடியா, தண்ணியில காட்டுக்கு தூக்கி போடியா அப்படின்றவார். அருமையானவர்களை கவனியுங்கள். சபை உபதேசம் தலையில கிளிப்பு என்ன செய்யக்கூடாது, அதான் சபை உபதேசம். கலர் சேலையில என்ன செய்யக்கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இதுல தான் நீ வரணும். செருப்பு, நகை, பூவு, மீன், கருவாடி, கவுச்சு, முட்டை, கவுச்சி, இது என்னது சபை. செருப்பு செய்யக்கூடாது. முடிய நீல மாம்பழியில் செய்யக்கூடாது. கரைச்சா மண்டையாரு செய்யணும், குட்டி குட்டியாக. மீச கடவுள் அதையே அங்கே வச்சாருன்னு தெரியல, அது விளங்குறா பாருங்க யாருக்காவது. எவ்வளவு அழகா இருக்குது. மீசை எடுத்துரு, சாரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவர் யாருக்கு மீசை முளைக்காத அளவுக்கு நீங்க உருவாக்கி இருக்கலாமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மீசை எல்லாத்துக்கு சபை உபதேசம். இன்னும் பல காரியங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்கு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவெல்லாம் இருக்குது, ஆனா சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை. அருமையானவர்களை கவனியுங்கள். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏராளமான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்திருக்கிறார், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு ஒவ்வொன்றாக என்ன செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். எனவே நம்முடைய தேவன் எதை விரும்புகிறார் என்றால், முதலாவதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அதுல பெருக வேண்டும் என்று செய்கிறார் தேவன் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னார், ஏன் அதை விரும்புகிறார்னா, அதை நீங்க ஆழமா கவனிக்கணும். ஏன் அதை அவர் விரும்புகிறார்னா, ஒரு மனுஷன் நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தேவனை அறிகிற அறிவில வளர 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 இந்த வேதத்துல ஆழமாய் தியானமா இருக்க, அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிடும். இவன் எங்கேயும் ஓட வேணாம், எங்க யாருடைய காலையை பிடிச்சி கெஞ்ச வேணாம், யாருடைய கையை முடிச்சு கெஞ்ச வேணாம், யாருடைய போய் கையேந்த வேணாம். தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்துச்சான்னா எல்லா ஆசீர்வாதங்களும் தேடி என்ன செஞ்சிடும். இது கர்த்தருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் கர்த்தர் அதை விரும்புறாரு. எனவே யெகோவா ஈரையை குறித்த அறிவு நமக்கு மிக 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 அவசியமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, ஓ தேவனே ஸ்தோத்திரம். எனக்கு எந்த சபையினுடைய உபதேசம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, எனக்கு உடைய சத்தியம் தான் முக்கியம், உடைய வார்த்தை தான் முக்கியம். தேவனே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா சபை உபதேசத்தை ஓரத்தை தூக்கி வைக்கிறேன். நீர் எதை விரும்புகிறீர் அதை நான் கவனிக்க போறேன். நீர் எதை விரும்புகிறீர் ஆண்டவரே, நீர் எதை ஆசைப்படுகிறீர், நீர் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அதை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா,
ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரி. ஓ தேவனே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நான் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்கப்பா. ஓ தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள்ல இன்னும் 1% கூட நான் வந்திருப்பேனான்னு தெரியல, அவ்வளவு வச்சிருக்கிறீங்கப்பா. ஓ தேவனே, கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க தேவனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. சத்தியத்தின் மலை கர்த்தாவே, நான் பசியா இருக்க போகிறேன், தாகமா இருக்க போகிறேன்பா. அறிகிற அறிவிலே வளர போகிறேன், அதற்காக வேதத்தை அதிகமாய் வாசிக்க போகிறேன். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, ஓ என்னை நடத்தும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. என் கண்களை திறந்திருங்க ஆவியானவரே. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஓ பிதாவாகிய தேவன், யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும். அதை நான் என்னுடைய ஆவியின் கண்களாலே பார்க்க எனக்கு உதவி செய்யும். மாம்ச கண்ணுக்கு தெரியல, மாம்ச காதுக்கு அது கேட்கல. ஓ ஆவியானவரே, உமக்கு தெரியும். எனக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே, வெளிப்படுத்துங்க ஆவியானவரே. எனக்கு காண்பீங்க ஆவியானவரே. அதை என்னுடைய ஆவியின் கண்களாலே நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திர ஸ்தோத்திர தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. யெகோவா ஈரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தீமை அல்ல, வியாதி அல்ல ஆண்டவரே, தோல்வி அல்ல ஆண்டவரே, வெற்றி நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்ப்பா. ஒரு நாள் வீரங்களுக்கு தீமை செய்ய மாட்டி. ஓ தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், அவருடைய சந்ததியாருக்கு நன்மை செய்யும், அவருடைய வீட்டாருக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. நன்மைகள் வந்து இயேசுவின் நாமத்தினாலே பலிப்பதாக விதமாய் செய்கிறீர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.